அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சிம்ம ராசியோட குணாதிசயங்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி, இதுக்கு அதிபதி சூரியன். இதனுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா சிங்கத்துடைய உருவம் கொண்டிருக்கும். வாங்க நம்ம இப்போ சிம்ம ராசியோட குணாதிசயங்களை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசி, முதல்ல இந்த சிம்ம ராசி நபர்கள் கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தலைமை பண்பு, பெருந்தன்மை, எதிலும் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. படைப்பாற்றல் மிகுந்த ஒரு நபராக இருப்பாங்க. பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அறிவாளியாகவும் இருப்பாங்க. ஆளுமை திறன் இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். எல்லாத்தையும் ஈஸியாக கையாள்வது, எதையும் ஈஸியாக கையாள்வது, எல்லாத்தையும் தன்னை கண்ட்ரோல்குள்ளே ஈஸியாக கொண்டு வர்றது. பொதுவாகவே இவர்களிடம் நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கும். கம்பீரமான தோற்றம், கம்பீரமான பேச்சு இவர்களிடம் இருக்கும். ஆனால் இவங்களுடைய பேச்சுல கொஞ்சம் ஆணவம் கூட இருக்கும். தேவையில்லாமல் சீண்டிட்டா அந்த ஆளுமை என்ற பெயரில் ஆணவம் வெளிப்படும். மற்றொரு விஷயத்துல தேவையில்லாமல் குறுக்கிடவும் செய்வாங்க. அதில் தன்னுடைய ஆளுமையும் காட்டுவாங்க. சகிப்புத்தன்மை இவர்களிடம் அதிகமாக இருக்கவே வாய்ப்பில்லை. முதலாளி மாதிரி மற்றவர்களை கையாளுவாங்க. அந்த நிர்வாகத்திறன் இருக்கும். கோபம், பிடிவாதம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். சுயநிலை, சுய உயர்வு, இதுதான் உங்களுக்கு ஹைலைட்டே. ஏதாவது ஒன்று வேணும்னா எவ்வளவு வேணால் கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு அதை அடைஞ்சு தீருவாங்க. அதுக்கு போராடியாவது அதை வாங்கிடுவாங்க. உறுதியான எண்ணம் இவரிடம் இருக்கு. எப்படியாவது அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும். அரசியலில் ஆர்வம் இருக்கும். தலைமை பண்பு, தலைமை வேலையில் ஆர்வம் இருக்கும். தொழில் செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும். நோய் பார்த்தீங்கன்னா வந்து குணமாகும். நல்ல தான தர்மம்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர் தான். தாராள மனப்பான்மை உடையவர்கள். ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஒரு டைமுக்குன்னு அந்த இடத்துக்கு போகணும் வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். எதிராளி கூட இவங்களுடைய பேச்சுக்கு கண்டிப்பாக ஒரு மரியாதை கொடுப்பாங்க. 10 பேர் இருக்கிற இடத்துல இவர் தனியாக ஹைலைட்டாக இருக்கும் இவருடைய பேச்சு மட்டும். எதிராளி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேச்சுக்கு எவ்வளோ பிடிக்காதவனாக இருந்தாலும் இவருடைய பேச்சை கண்டிப்பாக கட்டுப்படுவாங்க. எதற்கும் பயப்படாதவங்க. வீரம், பராக்கிரமம் இயல்பாகவே இருக்கும். சொந்த தொழில் செய்வதில் ஆர்வம். ஆனால் இவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வாடகை வீடு, நிரந்தர வருமானம் தர மாதிரியான சில விஷயத்தில் தான் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். நீண்ட நெடிய வருமானம் தர மாதிரி வாடகை வீடு, அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அதில் போட்டால் நெடிய வருமானம் வரும். நீண்ட நெடிய வருமானம் வரும். அப்படி தான் அவங்க பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா தங்க நகைகள் எல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதில் ப்ராப்ளம் வரும்னா அந்த தலை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அதிகமாக வரும். கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். தலைவலி, நெற்றி, அதான் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு ராசி பலன் வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பற்றி பலன் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.